இருப்பது நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம் ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியர்தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தை கூடாக கடந்து செல்ல பரிசுத்தாவியானவர்தாமே அவர் கூடாக வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய வேலையாய் இருக்கிறது. ஆமென். ஆகவே பிரியமானவர்களே, கவனியுங்கள். இன்றைய நாளிலும் இந்த வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவ வசனம் வெளியேறப்பட்டது. எத்தனை மில்லியன் கொடுத்தாலும், பில்லியன் கொடுத்தாலும், ட்ரில்லியன் கொடுத்தாலும் செய்ய முடியாத காரியங்களை தேவ வசனம் செய்து முடிக்கும். ஆமென். ஆகவே அவைகளை பார்க்கிலும், ட்ரில்லியன்ஸை பார்க்கிலும் வெளியேறப்பட்டது தேவ வசனம். ஆமென். ஆகவே மிகவும் கவனமாக, ஜாக்கிரதையாக, மிகவும் அந்த வசனத்தை, தேவ வசனத்தை மதிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்றைய நாளிலும் மாத்திரமல்ல, ரொம்ப சீரியஸா தேவ வசனத்தை சாதாரணமாய் அல்ல, ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுகிற கதை என்று எடுக்கக்கூடாது. இன்னொரு விதத்திலே சொன்னால் சாதாரணமாய் எடுக்கக்கூடாது. சர்வ லோகங்களை உருவாக்கின தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஆகவே இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன காரியம் அல்ல, மிக பெரிய காரியங்களை செய்தும் முடித்திருக்கிறது. ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை மேற்கொள்ளட்டும், உயிர்ப்பிக்கட்டும், பலப்படுத்தட்டும், கட்டட்டும், நாட்டட்டும், எழுந்து பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அப்ப கவனிங்கள், அதிகமான கிருபை, அளவிட முடியாத கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் படி நீங்கள் அதை எசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருந்து கீழே வாசிக்கலாம். புதிய உடன்படிக்கையின் படி தேவனுடைய கிருபை எங்களை விட்டு விலகுவதில்லை, மாறுவதில்லை. ஆமென். நாங்கள் எப்படித்தான் மாறினாலும், நாங்கள் தேவனுக்கு உண்மை அற்றவர்களாய் இருந்தாலும், அவருடைய கிருபை ஒருபொழுதும் நம்மை விட்டு மாறுகிறதில்லை. நாங்கள் மாறுகிறவர்களாய் இருந்தாலும். ஏனென்று சொன்னால், மாறுகிறவர்களாய் இருக்கிற நம்மை மாறாதவர்களாய் மாற்றக்கூடியது அந்த கிருபை. ஆகவேதான் அவர் மாறாமல் இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறுகிறதில்லை. ஏனென்றால் சொல்யூஷன் ஒரு நாளும் மாற வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதெல்லாம் நமக்கு பிரச்சனை வருகிறதோ அந்த நேரத்திலே சொல்யூஷனை நாங்கள் எடுத்து பயன்படுத்தினால், அதற்கான விடையை நாங்கள் எடுத்து பயன்படுத்தினால், அந்த விடை நம்மை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் நேற்றும் என்றும் மாறாதவைகள். நம்முடைய தவறுகளை பார்த்து மாறுகிறவைகள் அல்ல. நம்முடைய குணாதிசயங்களை பார்த்து, நம்முடைய அறிவை பார்த்து, நம்முடைய கிரியை பார்த்து மாறுகிறது அல்ல. சத்தியம் சத்தியம், அதை மாற்ற யாராலும் முடியாது. அது தேவனால் செய்து முடிக்கப்பட்டது. அதை மாற்ற யாருக்கும் வல்லமை இல்லை. ஆகவே சத்தியத்தை நாங்கள் அறிவோமானால் சத்தியம் எங்களை ஆட்டோமேட்டிக்காய் விடுதலையாக்கும். ஆமென். அப்ப கவனியுங்கள், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொன்னால், இதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், தேவனிடத்திலே வராதவர்கள், எங்களால் எல்லாம் செய்து முடிக்க முடியும் என்று நினைக்கிறவர்கள், தங்களை நம்புகிறவர்கள், சுயக்கிரியை நம்புகிறவர்கள் தான் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? பெருமை உள்ளவர்களாய், தேவனிடத்திலே வராதவர்களாய், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். தாழ்மை உள்ளவனுக்கோ என்று சொன்னால், தேவனிடத்தில் வருகிறவனுக்கோ, ஆண்டவரே என்னால் எதுவும் செய்ய முடியாது, ஆகவே உம்மாலே அன்றி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று வருகிறவன்
தன்னுடைய சுயக்கிரியை விட்டு தன்னை தாழ்த்துகிறான். தன்னுடைய சுயக்கிரியை நம்பாமல் வருகிறபடியினால் அவன் தன்னை தாழ்த்துகிறவனாக இருக்கிறான். தாழ்த்துகிறவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்றால் தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்கள். தேவன் செய்து முடித்தார் என்று நீங்கள் வாசித்தால் அதற்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். எப்படியாகும், அது எப்படி நடக்கும், நான் தானே இப்படி இருக்கிறேனே என்று நினைக்காமல், நன்றி ஆண்டவரே, நீர் செய்து முடித்ததற்காய் நன்றி என்று சொன்னால் போதும். அதுவே அவருக்கு கீழ்ப்படிதல் ஆகும். ஆனால் நாங்கள் கீழ்ப்படியாம எப்படி வருகிறது என்று நான் பலமுறை பேசி இருக்கிறேன். விசுவாசத்தினால் வருகிறது. ஆகவே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்தில் வரும் பொழுது நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்புகிறவர்களாய். கீழ்ப்படிவென்றால் தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்பி செயல்படுவது, அப்படியே நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப அவருடைய வார்த்தையை நம்பி, நான் செய்து முடித்தேன், நான் உங்களுக்கு சகல அதிகாரங்களையும் பிசாசின் மேலும் அவனுடைய வல்லமையின் மேலும் கொடுத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது அதை அப்படியே நம்புகிறவர்களாய், அதுதான் கீழ்ப்படுதல், நம்புகிறவர்களாய் இருந்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப தேவனை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி நான் பேசும் பொழுது, பிசாசின் கிரிகளை நோக்கி பேசும் பொழுது, பிசாசுடைய கிரிகளை நான் எதிர்த்து நிற்கும் பொழுது, அதை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளாமல் அனுமதிக்காமல் அவற்றை எதிர்த்து அவருடைய வார்த்தையை வைத்து எதிர்த்து நிற்கும் பொழுது, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது அவன் தேசத்தை விட்டு ஓடி போவான். நம்முடைய சமூகத்தை விட்டு, நம்முடைய உறவினர்களை விட்டு, குடும்பத்தை விட்டு அவன் ஓடி போவான். எப்பொழுது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் நம்பி நான் பேசும் பொழுது, நான் நடக்கும் பொழுது, அங்கே பிசாசு அவனால் கிரிகை செய்ய முடியாது. அப்ப தேவனுடைய வார்த்தை எனக்கு மிகவும் முக்கியம். அந்த வார்த்தையை நம்பி நான் பேசும் பொழுது, அந்த வார்த்தையை நம்பி நான் செயல்படும் பொழுது, பிசாசானவனால் கிரிகை செய்ய முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே எந்த அழிவையோ, வேதனையோ, துன்பத்தையோ, கவலையோ, கண்ணீரையோ, தடைகளையோ, தாமதங்களையோ, வியாதிகளையோ, பில்லி சூனிய கட்டுக்களையோ கொண்டு வர முடியாது. ஏனென்றால் நான் அவருடைய வார்த்தையை நம்புகிறேன். அவர் செய்து முடித்தார் என்று நம்புகிறேன். ஆமென். மாத்திரமல்ல, அவர் செய்து முடித்தது மாத்திரமல்ல, பிசாசை மேற்கொள்ளத்தக்கதாக சகல வல்லமைகளையும் அதிகாரங்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் பூமியில எவைகளை அனுமதிக்கிறேனோ அவைகள் தான் பரலோகத்திலும் அனுமதிக்கப்படுகிறது. பூமியிலே எவைகளை நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேனோ அவைகள் தான் பரலோகமும் ரிஜெக்ட் பண்ணுகிறது. ஏனென்று சொன்னால், பூமியை தேவன் மனுஷருடைய கையிலே கொடுத்திருக்கிறார், அவற்றை ஆளுகை செய்யும்படி. ஆகவே நான் தான் பூமியை ஆளுகை செய்கிறேன். இந்த பூமியை இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்களானால் மனுஷர்கள் ஆளுகை செய்கிறார்கள். பிசாசானவன் மனுஷருக்கு கூடாக ஆளுகை செய்கிறான். யாரெல்லாம் பிசாசுக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் மூலமாய் பிசாசு இந்த பூமியை ஆளுகை செய்கிறது. அதே போலத்தான் தேவனும் யாரெல்லாம் அவருக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் மூலமாய் இந்த பூமியை ஆளுகை செய்ய தேவனும் விரும்புகிறார். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் அறிந்து அவருக்கு இடம் கொடுக்காமல், அவருடைய வார்த்தையை நம்பாமல் இருக்கிறபடினால் நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் இல்லாமல் அநேக வேளைகளிலே ஆளுகை செய்யப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இந்த சத்தியங்களை கேட்டு எங்களுடைய சிந்தையை மாற்றி நாங்கள் விசுவாசிப்போமானால் ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம். ஆமென். கவனிங்கள், எபேசியர் 4:27 இப்படியாக சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்ப அநேக வேளைகளிலே அவன் பலவிதமான தந்திரங்கள் மூலமாய் நம்மிடத்திலே வருகிறான். பலவிதமான தந்திரமான ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டு அவன் வரும் பொழுது நாங்கள் அனுமதிக்கிறோம். சுகவீனத்தை கொண்டு வரும் பொழுது அனுமதிக்கிறோம். பலவீனத்தை கொண்டு வரும் பொழுது அனுமதிக்கிறோம்.
வேதனைகள், துன்பங்கள், கவலைகளை கொண்டு வரும் பொழுது அனுமதிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் நினைக்கிறோம் தேவன் தான் இதை அனுமதித்தார். ஆனால் தேவன் தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் இந்த பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். மத்தேயு 18:18 இப்படியாக வாசிக்கிறோம். ஆகவே பூமியை எங்களுடைய கரத்திலே கொடுத்து, எங்களிடத்திலே சகல அதிகாரமும் வல்லமையும் கொடுத்து பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். பிசாசு ஆண்டு கொள்ள விடாதிருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? அநேக வேளைகளிலே பிசாசென்று தெரியாமல் கூட அனுமதிக்கிறோம். ஏனென்றால் வேத வார்த்தையை அறியாமல் இருக்கிறபடியினால், ஈவன் அறிந்தும் அதை நம்பாமல் இருக்கிறபடினால், ஆதாம் ஏவாள் போல சத்தியத்தை அறிந்தும் தேவ வார்த்தை அறிந்தும் இந்த நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிடுகிற நாளிலே நான் சாகவே சாவேன் என்கின்ற வேத வார்த்தை அறிந்தும் அதை நான் நம்பாமல் செயல்பட்டபடியினால் என்ன செய்கிறோம்? தவறான வாழ்க்கைக்குள்ளாய், சாபமான வாழ்க்கைக்குள்ளாய், பற்றாக்குறைகள், வேதனைகள், துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். பிசாசை, ஏதேன் தோட்டத்தில் உள்ள பிசாசை ஆளுகை செய்யும்படிக்கு ஆதாம் ஏவாளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாறாக அவர்கள் பிசாசுக்கு செவி கொடுத்து பிசாசினால் ஆளப்பட்டார்கள். அப்படியாக அநேக வேளைகளிலே நாங்களும் காணப்படுகிறோம். 2 மனிதரை குறித்து நாங்கள் பார்க்கலாம். இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்ப கவனியுங்கள், இப்பொழுதோ தேவனுடைய பிள்ளைகளா கிறிஸ்துவுக்குள்ளான நாங்கள் எல்லோரும் ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு பாக்கியவான்களுக்கு, விசுவாசிகளுக்கு இப்படியான பாக்கியம் இல்லை. எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டு கிரியை நடப்பிக்கவில்லை. அவர்கள் சுய கிரிகையினால் தான் என்ன செய்தார்கள்? தங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள், சுய கிரியினால். ஆனால் சுய கிரியில் இருக்கும் பொழுது கூட ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? தேவனை விசுவாசித்தார்கள், அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே கூட சுய கிரிகையிலே செயல்பட்டவர்கள் கூட விசுவாசிக்கும் பொழுது, தேவனை தங்களை நம்பாமல், தங்களுடைய கிரியை நம்பாமல் தேவனை விசுவாசிக்கும் பொழுது அங்கே அநேக அற்புதங்கள், அதிசயங்களை நாங்கள் காண்கிறோம். நிறைய தண்டனைகள் வரும் பொழுது தேவன் மோசையை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நான் அழிக்கட்டும் என்று சொல்லும் பொழுது மோசே என்ன செய்கிறார்? இல்லை ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எண்ணி பாரும். நீர் வாக்கு பண்ணின தேவனாயிருக்கிறீர், நீர் கிருபை நிறைந்த தேவனாயிருக்கிறீர், நீர் பொறுமையிலே ஐஸ்வர்யம் உள்ள தேவனாயிருக்கிறீர். இப்படியாக அவன் கிருபையை பேசி அந்த ஜனங்களை விடுவித்தான். ஆமேன். ஆகவே கிருபையை நாங்கள் தியானிக்கும் பொழுது எல்லா விதத்திலும் நாங்கள் விடுவிக்கப்படுகிறோம். ஏனென்றால் அது தேவனுடைய கிரிகை. ஆனால் எங்களுடைய கிரிகையிலே நாங்கள் போக்கஸ் பண்ணும் பொழுதுதான், எங்களுடைய கிரியை நம்பி செயல்படும் பொழுதுதான் நாங்கள் அநேக வேளைகளிலே விடுதலை பெறாதவர்களாய் இருக்கிறோம். கவனிங்கள், 2 பேரை குறித்து நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில பேச விரும்புகிறேன். ஒருவர் ஜோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கே பிசாசு தான் திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன் என்ற அறிவு அவருக்கு இருக்கவில்லை. பழையப்பாட்டு காலத்திலே என்ன நடந்தாலும், நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும், எல்லாமே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அதை தேவன் தான் செய்கிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் உபாகமத்திலே 30 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கலாம், நன்மையும் தீன்மையும், மரணமும் ஜீவனும், ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ஆகவே நீ என்ன செய்? நன்மையை தெரிந்து கொள். ஆலோசனை கொடுக்கிறார். தீன்மையை தெரிந்து கொள்ளாதே, தீன்மையை அனுமதிக்காதே, நன்மையை தெரிந்து கொள்.
அப்ப தீன்மையை தேவன் என்ன செய்யவில்லை, நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறவர் அல்ல, கொண்டு வருகிறவர் அல்ல. ஏனென்றால் இவைகள் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, நன்மையை தெரிந்து கொள் என்று சொன்னால் என்ன சொல்லுகிறார்? தீன்மையை தெரிந்து கொள்ளாதே. நீ தீன்மையை தெரிந்து கொள்ளுகிற நாளிலே தீன்மை உன்னை மேற்கொள்ளும். அப்ப நன்மையையோ தீன்மையோ யாரு தெரிந்து கொள்ளுகிறோம்? தேவன் அல்ல, நாங்கள் தான் தெரிந்து கொள்ளுகிறோம். எங்களுடைய கரத்திலே தான் தேவன் அதை கொடுத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் கூட தேவன் நன்மை தீன்மை அறிகிற கனியையும் ஜீவனை கொடுக்கிற, நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய கனியையும் என்ன செய்கிறார்? நமக்கு முன்பாகத்தான் வைத்திருக்கிறார். நீ தெரிந்து கொள் என்றுதான் சொன்னாரே ஒழிய அவர் நம்முடைய வாயை துறந்து அந்த கனியை புட்டு நமக்குள்ளே செருகி அல்லது போட்டு விடவில்லை. ஆகவே இவை ரெண்டும் என்ன செய்கிறது? நமக்கு முன்பாக இருக்கிறது. நன்மையும் தீன்மையும், ஆசீர்வாதமும் சாபமும், ஜீவனும் மரணம், இவையெல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிறது. நாங்கள் தான் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பது மிகவும் அவசியம். வேத வார்த்தையை தெரிந்து கொண்டு சரியாக அறிந்து சரியாக செயல்படுவோமானால் எல்லாமே நன்மையாக மாறும். தீன்மைகள் அழிந்து போகும், இருள் ஓடி போகும், ஒளி மேற்கொள்ளும். ஆமேன். ஒளியான வார்த்தையை நமக்குள்ளே கொண்டு வரும் பொழுது ஒளி மேற்கொள்ளும். ஆமேன். அப்ப கவனியுங்கள், யோபுனுடைய தவறான அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு. தேவன் தான் என்ன செய்கிறார்? எனக்கு அழிவை கொண்டு வருகிறார் என்று அவர் நினைத்திருந்தார். மாத்திரமல்ல, பயத்துக்கு இடம் கொடுத்தார். பயம் தேவனுடைய ஆவி அல்ல. அப்ப பயத்தின் ஆவி தேவனுடைய ஆவி அல்ல. அப்ப ஏற்கனவே யோபு பயத்தின் ஆவியினால் நிறைந்திருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், பயத்தின் ஆவிதான் அவர் என்ன செய்கிறது? அடிக்கடி ஒவ்வொரு நாளும் பலி செலுத்த வைக்கிறது. ஆகவே கவனிங்கள், அவர் சொல்லுகிறார், நான் பயந்த காரியம். அவர் பலி செலுத்தியும் என்ன செய்யப்படவில்லை? அவர் விடுதலை ஆகவில்லை. ஏனென்றால் பலி ஒருவரையும் விடுதலையாக்க முடியாது. தேவனை அறிகிற அறிவுதான் நம்மை விடுதலையாக்க முடியும். நித்திய ஜீவன் எப்படி வருகிறது? மெய்யான தேவனையும், யோவான் 17:3 மெய்யான தேவனையும் அவருடைய ஒரே குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நித்திய ஜீவன் நமக்கு வருகிறது. நம்முடைய கிரிகையினால் அல்ல, அவர் என்ன எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை அறிகிற அறிவினால் நாங்கள் எல்லாவற்றையும் நித்தியமாய், சமாதானம், சந்தோஷம், எல்லாவற்றையும், நம்முடைய ஜீவன், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், இவைகள் எல்லாம் நித்தியமான, மேன்மையான, மகிமையான வாழ்க்கையாக மாற்றப்படுகிறது. ஆமேன். ஆகவே கவனிங்கள், யோபு என்ன செய்யவில்லை? நம்பிக்கையோடு செயல்படவில்லை. முதலாவது, அவர் பயத்தின் ஆவியினால் பொசஸ் பண்ணப்பட்டு, மேற்கொள்ளப்பட்டு கிரியை நடப்பித்தார். மாத்திரமல்ல, தேவன் அழிக்கிறவர் அல்ல, கொல்லுகிறவர் அல்ல, திருடுகிறவர் அல்ல என்ற அறிவு ஜோபுக்கு இருக்கவில்லை. மூன்றாவது, யோபு ஆவியினால் நிரம்பி நடத்தப்படவில்லை. ஆவியின் வல்லமையினால் நிரம்பி நடத்தப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில பரிசுத்தவான்கள் தான், குறிப்பாக தீர்க்கதரிசிகள் தான் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டார்கள். ஆனால் கவனியுங்கள், புதிய ஏற்பாட்டிலே, ஈவன் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் தாவீதை பார்க்கிறோம். தாவீது ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டார். அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், அவரிடத்தில் இருந்த ஆட்டுக்குட்டிகளிலே ஒரு ஆட்டுக்குட்டி சிங்கம் எடுத்துக்கொண்டு கவி கொண்டு போகிறது. ஆனால் அவருடைய சிந்தை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை, எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இல்லாமல் பண்ணுவதற்கு அல்லது எடுத்துக்கொள்வதற்கு அல்லது திருடுகிறதற்கு பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி அந்த சிங்கத்தை பின்பற்றி போய் அதனுடைய வாய்களை கிழித்து, கவனிங்க, பரிசுத்தாவினுடைய வல்லமை இல்லாவிட்டால் அப்படி செய்ய முடியாது. ஆகவே பரிசுத்தாவினுடைய வல்லமை நான் நிரப்பப்பட்டிருந்தபடினால் அவர் போய் சிங்கத்தின் வாயை கிழித்து அதில இருந்து அவருடைய ஆட்டை, திருடி கொண்டு போன அந்த ஆட்டை அவர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப 1000 ஆடு இருந்தால்
அவர் சொல்லவில்லை, அப்பா 1000 ஆடுகள் இருக்கிறது, அதிலே ஒரே ஒரு ஆட்டை பிசாசு தீக்கொண்டு போய்விட்டான், பரவாயில்லை, மிச்சம் 999 ஆடுகள் இருக்கிறது தானே, நன்றி ஆண்டவரே என்று அவர் சொல்லவில்லை. மாறாக தேவன் எனக்கு கொடுத்த சுகமாயிருக்கட்டும், எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யமாயிருக்கட்டும், எனக்கு கொடுத்த பிள்ளைகளாயிருக்கட்டும், எனக்கு கொடுத்த ஊழியமாயிருக்கட்டும், இவைகளை பிசாசு திருட நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். ஆமென். அப்படி எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் நாங்கள் என்ன செய்வோம்? தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனியுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அப்ப தந்திரமாய் வருகிறான். அப்ப அவன் தந்திரமாய் வருகிறான் என்ற தந்திரத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது பிசாசின் கிரிகை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப கவனியுங்கள், மனுஷரோடு அல்ல, யார் நமக்கு எதிராய் வந்தாலும் அவர்களோடு தயவு செய்து போராட வேண்டாம். அதற்கு பின்னாக ஆவி கிரியை செய்கிறது என்று சொல்லி அறிந்து அவைகளுக்கு விரோதமாய் நாங்கள் செயல்படும் பொழுது நாங்கள் நிச்சயமாய் அவற்றை மேற்கொள்வோம். மாத்திரமல்ல, கவனிங்கள், ஆகையினால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். அப்ப சத்தியம் என்ன என்பதை அறிய வேண்டும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியம் என்ன? இது இது சில இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவரே, சத்தியம் என்னும் கட்சியை கட்டுகிறோம் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இது நம்மை நாமே ஏமாத்துவதா இருக்கிறது. சத்தியம் என்ன என்பதை அறியும் பொழுது சத்திரு வெளியேறுகிறான். ஆமென். அப்ப ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்றால், ரோமருடைய சர்வாயுத வர்க்கத்தை ஒப்பிட்டு நமக்கு காண்பிக்கிறார். அதனால் நாம என்ன நினைக்கக்கூடிய, சத்தியம் என்பது நம்முடைய கச்சை என்று நாங்கள் நினைக்க கூடாது. அப்ப கவனியுங்கள், சத்தியம். அப்ப சத்தியம் என்னத்தினால் வருகிறது? தேவனை அறிகிற அறிவினால். அவர் என்ன செய்து முடித்தார் என்று அறிகிற அறிவினால் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். ஆமென். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கத்தை தரித்தவர்களாயும். அப்ப தேவ நீதி என்ன என்ற அறிவு நமக்கு வேண்டும். மனுஷ நீதி வேற, இந்த உலகத்தின் நீதி வேற, தேவனுடைய நீதி டோட்டலாய் வேற, டோட்டலாய் டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது என்ன செய்கிறது? எங்களை உயிர்ப்பிக்கிறது, எங்களை கட்டுகிறது, எங்களை நாட்டுகிறது, எங்களை புதுப்பிக்கிறது. ஆமென். அதுதான் தேவ நீதி. ஆமென். சமாதானத்தின் சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களிலே தொடுத்தவர்களாயும், சுவிசேஷமாகிய என்றால் நற்செய்தி, தேவனோடு நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டோம், சமாதானமாக்கப்பட்டோம் என்ற நற்செய்தியினால் எப்பொழுதும் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். பொல்லாங்கனையும் அக்கினி ஆசிரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம். கவனிங்கள், அவன் எய்கிற எல்லா அம்பையும் நாங்கள் எதிர்த்து நிற்பது த்ரூ ஃபெய்த். ஆண்டவருடைய விசுவாசத்தை அப்ளை பண்ணுகிறதுனால், அதை நம்பி செயல்படுகிறதுனால் அவனை செயலிழக்க பண்ணுகிறோம். ஆமென். கேடகத்தையும் பிடித்து கொண்டு நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சிராயம். நாங்கள் மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். அது என்ற சிந்தை. தலைச்சிராய் என்றால் சிந்தை. அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். தலையை மூடி இருப்பது தலைச்சிராய். ஆகவே அப்பேற்பட்ட கவசம் உடையவர்களாய், நான் மீட்கப்பட்டேன் forever, என்றென்றைக்கும், ஒரே பலியினால் என்னை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினார் என்ற நிச்சயத்தோடு நான் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, பிரச்சனையும் என்னும் தலைச்சிராயையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இது ஆவியின் பட்டயம். இவ்வளவு நேரம் சொல்லப்பட்டது நம்மை காக்குற ஆயுதங்கள்.
ஆவியின் பட்டயம் தேவ வார்த்தை அழிக்கிற ஆயுதம். பிசாசின் கிரிகளை அழிக்கிற ஆயுதம் தான் தேவ வசனம், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள். இவைகளை பேசும் பொழுது என்ன நடக்கிறது? எந்த சமயத்திலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும், என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதை குறித்து மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் ஜெப வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. நாளைய நாளிலே தொடருவோம், ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பயத்தின் ஆவியை நீ நமக்கு கொடுக்கவில்லை, மாறாக சத்துருவை ஜெயிக்கத்தக்கதாய், அவனுடைய தந்திரங்களை ஜெயிக்கத்தக்கதாய் சகல அதிகாரங்களை வல்லமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறீர். சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறீர். அவனை வெல்லும்படியும் அவனுடைய கிரியை அழிக்கும்படியான சகல ஆயுதமும் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து இவைகளை செயல்படுத்துவார்களாக, 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 எதிர்த்து நிற்பார்களாக. அப்பொழுது அவன் இவர்களை விட்டு ஓடி போவான், ஓடி போவானாக. சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படட்டும், உம்முடைய ஜனங்கள் உஜ்ஜீவிக்கப்படட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். மைக் க்ளோஸ்ல இருக்கோ? நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்தினீர்கள். தேவ வார்த்தையை நாங்கள் ஆயுதமாக கொண்டு பிசாசின் கிரியைகளை வெல்ல கத்தர் உதவி செய்கிறார். இந்த வார்த்தைகளை நாங்கள் பிரயோகிக்கின்ற பொழுதும் கத்தர் காரியங்களை நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் கொடுத்த அந்த அதிகாரங்களை நாங்கள் பிரயோகித்து சாத்தானே வெல்லுவோம். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளே பாஸ்டர், எனக்கு என்னுடைய மகளின் பர்த்டே, அதனாலே நான் லஞ்சுக்கு போகிறோம். நாங்கள் தேர்ஸ்டே திரும்பமாக சந்திப்போம். ஆமேன், ஆமேன். God bless you, Pastor. ஆமேன். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து வார்த்தைகளை எடுத்து வந்தார். பரிசுத்தாவியானவர் எடுத்து வந்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்திக்கொண்டு நாங்கள் திரும்பமாக வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். God bless you, Pastor. ஆமேன், ஆமேன். ஆமேன்.